பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தினை மையப்படுத்தி கொள்ளும். இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் நன்றி. திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு 26ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். 26ஆம் அதிகாரத்திலே புதிய ராஜாவை பற்றி படிக்க போகிறோம். அந்த ராஜாவினுடைய பெயர் உசியா. ஒரு ஃபேமஸ் கிங். உசியா பற்றி நம்ம நிறைய இடங்களில் படிச்சிருப்போம். அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இன்றைக்கும் இஸ்ரேலில் இருக்குது. குறிப்பாக அவர் தொலைதூரத்திலிருந்து தண்ணீரை எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்த அந்த மாபெரும் திட்டம் பர்ஷிபா வேலி, அது வாயிலாக அந்த தண்ணீர் கொண்டு வந்திருக்கிற அந்த துறவெல்லாம் மிகவும் ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கிறது. அவர் வெட்டின தொட்டிகள், தண்ணீர் தேங்குகிற தொட்டிகள். எருசலேம் என்பது மலை மேலே உள்ள ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு கீழிருந்து தண்ணீர் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஞானம் இந்த ராஜாக்களுக்கு அன்றைக்கே இருந்தது. அதுதான் எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டா கூட, ஜெருசலேம் சிட்டியை சூழ்ந்து கொண்டா கூட, எதிரிகளுக்கு முன்பதாக எருசலேம் விழாதபடிக்கு அவர்களுடைய வாட்டர் சிஸ்டம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது யோசியா ராஜானுடைய காலத்தில். ஆமென். உசியா ராஜானுடைய காலத்தில் இந்த உசியா ராஜானுடைய அவருடைய வெற்றிகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஆச்சரியப்படத்தக்கதாய் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. திருச்சபை எருசலேம் சிட்டி பல உலகத்தில் உள்ள எல்லா பட்டணங்களை விட அதிகமாக பிரச்சனையை சந்தித்த ஒரு பட்டணம்தான் இந்த எருசலேம் சிட்டி என்று சொல்வார்கள். ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் யுத்தம் நடக்கும் பொழுது, ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் யுத்தம் நடக்கும்பொழுது ஆப்பிரிக்கானுடைய கிங்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். குறிப்பாக பார்வோன் மன்னர்கள் ரொம்ப ஸ்ட்ராங். யூரோப்பியன் கிங்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். குறிப்பாக ரோமர்கள் வந்துட்ட பிறகு, அலெக்சாண்டர் வந்த பிறகு. இப்போ இந்த ஆப்பிரிக்காவும் ஐரோப்பாவும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, இவர் இங்கேருந்து வந்து ஆப்பிரிக்கர்கள், எத்தியோப்பியா இருந்திருக்கு, ஈஜிப்ட் இருக்குது, அவங்க அங்கேருந்து புறப்பட்டு ஐரோப்பியர்கள் கூட சண்டை போட வந்தாலும், ஐரோப்பியர்கள் அங்கேருந்து புறப்பட்டு கூட சண்டை போட்டாலும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சண்டை போடலாம். இல்லைனாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணனாலும் அங்கே தான் சண்டை நடக்கும். அது எதுனா எருசலேம் தான். அவன் வருவான், இவன் வருவான், 2 பேரும் அடிச்சுப்பாங்க. எருசலேமுக்கு ஆபத்து வரும், இஸ்ரேலுக்கு ஆபத்து வரும். மிடில் ஈஸ்டில் வாழ்ந்த மன்னர்கள் பல வருடங்கள் சூப்பர் பவராக இருந்த பாபிலோன், பல வருடங்கள் சூப்பர் பவராக இருந்த ஈரான். பாபிலோன்னா ஈராக் மறக்காதீங்க, பர்சியானா ஈரான் மறக்காதீங்க. பாபிலோனும் பல ஆண்டுகள் சூப்பர் பவர், பெர்ஷியாவும் பல ஆண்டுகள் சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவர்களுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் யுத்தம் நடந்தாலும் ஜெருசலேம் தான் பாதிக்கப்படும். ஆக இது மத்தியில் அதிகமாக இரத்த வெள்ளங்கள், யார் செய்த குற்றத்துக்கும் இரத்த வெள்ளங்கள் எருசலேம் பட்டணத்திலே வந்திருக்கிற நாட்கள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எருசலேம் பட்டணம் தாக்கு பிடித்திருக்கிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பாதிப்புக்குள்ளாக இருந்திருக்கிறது. இஸ்ரேல் என்கிற நாடே மேப்பில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க ரோமர்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் 1988ஆம் ஆண்டு இஸ்ரேல் எழும்பி வரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். தலைநகரமாகிய சிட்டி ஜெருசலேமை கட்டக்கூடிய கிருபை தந்தார். எருசலேம்னாலே நீங்கள் மறக்கக்கூடாது, தாவீது ராஜா தன்னுடைய கத்தி முனையில் எபூசிய மக்கள் கையில் சண்டை போட்டு சம்பாதித்த சிட்டி. அதான் இன்றைக்கி நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா கூட த சிட்டி ஆஃப் டேவிட்னு போட்டிருப்பாங்க. அவருது அவங்க பிள்ளைங்கள், வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில். தாவீதும் அவருடைய பிள்ளைகள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா எருசலேம் சிட்டியை முக்கியமாக நல்ல கட்டக்கூடிய ஒரு பங்கு நம்முடைய தாவீது ராஜாவுக்கு துவக்கத்தில் இருந்தது. அவர் தான் எல்லாமே செஞ்சார். சிட்டியை பிடிச்சார், சிட்டிக்கு பார்டர் போட்டார், மதில்கள் எழுப்பக்கூடிய வழிகள் செய்து கொடுத்தார், பணத்தை சேர்த்து வச்சார், கட்டக்கூடிய மக்களை சேர்த்து வச்சார், மிலிட்டரியை சேர்த்து வச்சு தம் பையங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். ஆக ஜெருசலேம் சிட்டியை அதிகமாக கட்டின பவர் சாலமோன் மன்னனுக்கு உண்டு. எருசலேமை உலகத்தின் மையமாக கொண்டு வரணும்னா அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படணும். பொன்னினால் கட்டினாப்புல. அப்புறம் எருசலேமில் பெரிய பெரிய மதில்கள்லாம் கட்டி எக்ஸலண்ட்டாக வச்சு
அதன் பிறகு நிறைய மன்னர்கள் வந்தாங்க போனாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற உசியா ராஜா வந்து பயங்கரமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் அவரோட பேர் சொல்வதற்காக, அந்த மனுஷனோட பேர் சொல்வதற்காக இருக்கிறது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றைக்கி உசியா ராஜாவோட பேர் சொல்லக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைய சாப்டரில் நம்ம இந்த உசியா ராஜா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுறாரு. 26ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகி 26ஆம் அதிகாரத்திலே முடிஞ்சிடுறார். இவர் தான் 26ஆம் அதிகாரத்தோடைய அவருடைய மிலிட்ரி மைட், அவரோட ஃபைட்டு எக்ஸலண்ட், தோக்கவே இல்லை. அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸலண்ட், அவருடைய ஃபார்மிங், அவருடைய விவசாயம் எக்ஸலண்ட், அவருடைய கேட்டில் ரியரிங், ஆடு மாடுகளை வளர்ப்பது எக்ஸலண்ட். ஒண்டர்ஃபுல்லான ஒரு ராஜா தான் உசியா ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் டீப்பாக உசியா ராஜாவை பற்றி படிக்கலான்னு வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லணும். படிக்கலாமா? கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. டீப்பாக படிக்க போகிறோம் நான் இன்றைக்கு. முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள், உசியா என்றால் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். உசியா. ஆமென். உசி என்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ரெங்த் என்று அர்த்தம். உசி. ஆமென். யா என்றால் ஆண்டவர். ஆண்டவர் என் பலம். ஆமென். த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். இதுதான் இவருடைய பெயர். உசியா ராஜாவுடைய பெயரிலே நாம் படித்த அர்த்தம். இந்த உசியா ராஜாவுக்கு முன்பதாக போகிறதுக்கு முன்னாடி இன்னைய சாப்டருக்குள்ளே போயிடுவோம். 26ஆம் அதிகாரம் 2 4 23 வசனங்கள் இருக்கிறது. இந்த 26ஆம் அதிகாரம் 2 4 உள்ள இந்த சாப்டர்ஸில் பிகினிங்கே அவங்க அப்பாவை பற்றி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் இதை 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். முதல் பகுதி ஸ்தோத்திரம். எஸ், 1 - 5 வரைக்கும் முதல் பகுதி. உசியாவும் சகரியாவும், ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய மகனும். சகரியா தான் ஆவிக்குரிய தகப்பன், ஸ்பிரிச்சுவல் மென்டர். அவருடைய ஆவிக்குரிய மகன் உசியா. 2வது பகுதி உசியாவின் கட்டுமானங்கள், உசியாவின் யுத்தம், உசியாவின் ஞானம். 6 - 15 வரைக்கும் படிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்தில் அதிகாரம் உதவியை வச்சுக்கலாம். உசியாவின் பெருமையும் உசியாவின் வீழ்ச்சியும் 3 பகுதிகளாக போட்டிருக்கேன். நம்ம இதை டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். நீங்கள் அலர்ட்டாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இந்த உசியாவுக்கு பைபிள் இன்னொரு பேர் இருக்குதுங்க, அசரியா. பேர் மறக்க கூடாது. ஆமாம். துவக்கம் நன்றாக இருந்தது, முடிவு மோசமாய் இருந்தது இவனுடைய வாழ்க்கையில். ஆமென். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், த ஹார்ட் மேட்டர்ஸ். இதயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனமே முக்கியம். தமிழில் சொல்லணும்னா மனமே முக்கியம், வெற்றிகள் முக்கியம் அல்ல. நீங்கள் நானும் இன்றைக்கு நம்முடைய வெற்றிகளை கொண்டாடி கொண்டிருந்தோம் என்றால் அதை விட்டு நம் மனதை கொண்டாட வேண்டும். இந்த மனதிலே கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இந்த மனதிலே ஒருவர் வருகிறாரே கர்த்தர், அவரை கொண்டாட வேண்டும். ஹார்ட் மேட்டர்ஸ், மனது முக்கியம் என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். இன்றைக்கு சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் வேர்ஸ் போகிறது. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும், படிக்கலாமா, 16 வயதான இருக்கிறீங்களா, உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினான். உசியா வாஸ் இன் ஹிஸ் ஸ்வீட் 16. ஹல்லேலூயா. எதில் இருக்காருங்க? ஸ்வீட் 16 இருக்கிறார். உசியா ஸ்வீட் 16 இருக்கார். ஆனால் அவங்க அப்பா இல்லை. அவங்க அப்பா பேர் அமசியா, மறக்காதீங்க. அமசியா என்றாலும் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த லார்ட் என்று அர்த்தம். உசியாவிலும் அமசியாவிலும் ஒரே அர்த்தம் தான் இருக்கிறது. இந்த அமசியாவுடைய சாப்டர் நீங்கள் நேற்று படிச்சிருப்பீங்க. அமசியா பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யூதா நாட்டினுடைய 9வது ராஜா, யோவாசுனுடைய மகன். 29 ஆண்டுகள் இஸ்ரவேலில் உள்ள எருசலேமை ஆட்சி செய்தான், யூதா நாட்டை. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மைகளை மாத்திரம் செய்தான். ஆரம்பத்தில் நேற்று sermon நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தான். நம்பர் 1 வாஸ் ரிவெஞ்ச். நம்ம இப்போ உசியா குட்டியை போல அவங்க அப்பா அமசியா பற்றி படிச்சுருக்கிறோம். ரிவெஞ்ச். எங்கள் அப்பாவை கொண்டவனா நான் கொல்லுவேன், கொண்டான். ஆமென். அதில் ஒரு எக்ஸலண்ட்டான விஷயத்தை அமசியா ராஜா கற்றுக் கொடுத்தான்.
தப்பு பண்ணவன் தான் சாகணும், அவன் பிள்ளைகள் இல்லை, அவன் குடும்பம் இல்லை என்று தப்பு பண்ணவங்களை மட்டும் கொண்டான், பிள்ளைகளை உயிரோட வச்சான். ஓகே, மோசையினுடைய சட்டத்திட்டத்தில் மோசையோட சட்டத்தை அப்படி தான் சொல்லி, எவன் தவறு செஞ்சான் அவன் தான் சாக வேண்டும். ஓகே, மிலிட்ரி விக்ட்ரி, நிறைய மிலிட்ரி விக்ட்ரி. இப்போ அமசியா பற்றி படிச்சிடும். அவனுடைய மிலிட்ரி விக்ட்ரி ஏதோமியர் கூட சேயீர் மலை தேசத்தோர் கூட வெற்றி பெற்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? 10,000 பேரை மலை மேலே கொண்டு போய் நின்று பிடிச்சி தள்ளானுங்க. ஆமென். ஆனால் அவன் பார்வையில் ஒரு பெருமை வந்தது, இஸ்ரவேலோடு கூட யுத்தத்துக்கு போகும்படி வந்தான். ஆமென். இதில் இந்த ஏதோமியரோட யுத்தத்தை பற்றி திரும்பி கொஞ்சம் பேசுகிறேன். த பேட்டில் ஆஃப் த வேலி ஆஃப் சால்ட், உப்பு பள்ளத்தாக்கில் யுத்தம். ஏற்கனவே தாவீது காலத்தில் யோவாப் அந்த யுத்தத்தை நடத்தியிருக்கிறார். அவர் மாபெரும் வெற்றி கொண்டிருக்கிறார் சீரியர்களோடு பண்ண யுத்தம். இது ஏதோமியோர் கூட திரும்பி சால்ட் வாலியில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் இவன் ஜெயிக்கிறான். ஆனால் இவன் கையில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்றால், இவனும் பெருமையில் போனான். எதிரி நாட்டோடு ஜெயித்தபடியால் தன்னை விட பலமாக இருக்கிற இஸ்ரவேலுக்கு கூட மோதி பார்த்து கொள்ளலாமா என்று கூப்பிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் நாட்டில் யோவாஸ் என்கிற ராஜா இருக்கிறான். யோவாஸ் வான் பண்ணான் வேண்டாம் என்று. ஆனால் இவன் யுத்தத்துக்கு போனான், அதிலே தோற்று போனான். யோவாஸ் எருசலேமில் வந்து நின்று எருசலேம் ஆலயத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் கொண்டு போனான். அதனால் இவனுடைய பெருமைக்கு மக்கள் எதிர்பட்டார்கள். நல்லா இருந்த நாட்டை கெடுத்துட்டான் என்று ஓடி போகிறான், லாகீஷ்க்கு ஓடி போகிறான். இவனுக்கு பின்பதாக யூதா நாட்டு மக்களிலே சில கான்ஸ்பிரசி பீப்புள், அவனுக்கு விரோதமாக போன மக்கள், சதி நினைத்தவர்கள் அவனை அங்கேயே கொண்டுட்டாங்க. இவன் தாங்க அமசியா. ஹல்லேலூயா. இந்த அமசியாவோட புள்ள தான் உசியா. அமசியா பற்றி நேற்று செமன் வேணும்னா யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம உசியாவை பற்றி படிக்கிறோம். இந்த உசியாவுடைய ஆரம்பம் நன்றாய் தான் இருந்ததாம். வசனம் சொல்வது, he did what was right in the sight of the Lord. தேவனுடைய பார்வையில் நன்மையானதை செய்தான். 52 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கான். a long rule. எத்தனை வருஷம் ராஜா? பெரிய ராஜா யாருமே அந்த அளவுக்கு இல்லை போல. நேபுகாத் நேச்சார், அலெக்சாண்டர் யாருமே அவ்வளோ 52 வருஷம். ஆமென். ரொம்ப கஷ்டமான காலத்திலே தான் தன் தகப்பனுடைய பதவிக்கு வந்தான். அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, வந்தான். ஒன்றும் இல்லாத எருசலேமை நன்றாக கொண்டு போனான். எருசலேமுடைய ஆலயத்தை பலப்படுத்தினான். அவனுடைய கஜானா காலியாக இருந்தது, ஆலயத்தில் உள்ள கஜானா காலியாக இருந்தது. காசு ஆலயத்திலையும் இல்லை, வீட்லேயும் இல்லை. அந்த நேரத்தில் தான் இவன் ராஜாவாக இருந்தான். இப்பொழுது மக்கள் எல்லாம் அவனிடம் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடுகிறான். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருந்தால், ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சிநேகிதராகக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. So he was following the ways of Zachariah. Zachariah தீர்க்கதரிசியை போல. இந்த சகரியா வந்து நம்ம பைபிளில் படிப்போமே, சகரியா தீர்க்கதரிசி அவர் இல்லைங்க, சகரியாஸ் த மைனர் என்று சொல்லப்பட்டிருக்குது. சிறிய சகரியா என்றெல்லாம் சொல்லலாம். கர்த்தரின் பார்வைக்கு இவன் இப்படி செய்தான். எப்படி அப்படி என்ன தாங்க இந்த சகரியா சொல்லி கொடுத்தாரு? சகரியா தான் இவரோட ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சகரியா சொல்லி கொடுத்த வழியெல்லாம் இந்த மனிதன் செய்தான் என்றால் யார் இந்த சகரியா? அப்படி என்னத்தை இந்த சகரியா இவனுக்கு சொல்லி கொடுத்தான் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சகரியா இவனுக்கு கர்த்தருக்கு வழிபடுவதை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். உசியாவுக்கு கர்த்தர் வழியில் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவன் தான் இந்த சகரியா. சகரியா த லெசர் ப்ராஃபட் என்று சொல்லலாம். ஏற்கனவே பைபிளில் படிக்கிற சகரியாவே மைனர் ப்ராஃபட் தான். இவர் வந்து சகரியா த மைனர். ஓகே, ராஜாவை கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சகரியா சொல்லி கொடுத்துருக்கான். நீ யாருக்குன்னா உண்மையாக இரு, உண்மை இல்லாமல் போ. ஆனால் கர்த்தருக்கு எப்படி இரு சொல்லுங்க, உண்மையாக இரு. He was the spiritual advisor. He taught him to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். இந்த சகரியாவை சிலர் சொல்லுகிறார்கள், நம்முடைய சகரியா மைனர் ப்ராஃபட்டாக கூட இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். the 11th of the 12 minor prophets. மைனர் 12 மைனர் தீர்க்கதரிசிகள் இருக்கு இல்லைங்களா, அதில் சகரியா எழுதாரு, அவராய் கூட இருக்கும் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் வேறு சகரியா இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த சகரியாவின் நாட்கள் எல்லாம் ஒரு நல்லது நடந்தது. நம்ம ராஜா பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? உசியா கர்த்தருக்கு பிரியமானபடி செய்தான். ஹல்லேலூயா. 52 ஆண்டுகள்
16ஆம் வயதிலே ராஜா, 52 வயதில் ராஜ்யபாரம். அப்படி என்ன தாங்க பண்ணார்? ஹீ சாட் காட். உசியா கர்த்தரை தேடினான். சொல்லுங்க பார்க்கலாம். உசியா கர்த்தரை தேடினான், நானும் கர்த்தரை தேடுவேன். சொல்லுங்க. உசியா கர்த்தரை தேடினான், நானும் கர்த்தரை தேடினேன். நம்ம எல்லாருக்கும் குருக்கள் இருக்கிறாங்க. கீபோர்டு சொல்லித்தர குரு, கார் சொல்லித்தர குரு, டைப்பிங் சொல்லித்தர குரு, ஹிந்தி சொல்லித்தர குரு, பியானோ சொல்லித்தர குரு. கர்த்தரை சொல்லித்தர குரு யார்? கர்த்தரை சொல்லித்தர ஒரு குரு நமக்கு இருந்தாங்கன்னா உண்மையில் நான் சொல்கிறேங்க, நம்ம வழிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். சூஸ் யுவர் லீடர் ஃபர்ஸ்ட், சூஸ் யுவர் மென்டர் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹீ ஃபோர்ட்டிஃபைட் டவர்ஸ். அங்கங்கே காவல் கோபுரங்களை கட்டினான். காவல் கோபுரம் ஏன்னா மேலே நின்று காவல் காப்பாங்க. எதிரிகள் வருகிறார்களா போகிறார்கள் நடமாட்டம் உண்டாகும்படி காவல் கோபுரங்களை கட்டினான். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த வில்டர்னஸ் பாலைவனத்தில் கூட போய் கட்டிட்டான். மேனி சிஸ்டன்ஸ், நிறைய தண்ணி தொட்டி கட்டிட்டார். இப்போ நம்ம வாட்டர் டேங்க் கட்டுறோம்ல, நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஏரி கட்டி வச்சார். அந்த ஊரில் மழை நிறைய பெய்யாது பிரதர் சிஸ்டர், மழையே கிடையாது. மிடில் ஈஸ்டில் மழையே கிடையாது, வந்தால் கிருபை. ஆமாம், அதனால் தண்ணியை தேக்குவதற்காக நிறைய வாட்டர் சிஸ்டம்ஸ் கட்டியிருக்காங்க. வாட்டர் சிஸ்டம் என்றால் தண்ணீர் தொட்டிகள். ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். அக்ரிகல்ச்சர் முக்கியம், ஃபார்மிங் முக்கியம், விவசாயம் முக்கியம் என்று அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தின ஒரு மன்னன் யாருங்க? உசியா. மிலிட்ரி, வெரி சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி லீடர். பெலிஸ்தியர்கள், அதாவது அந்த அரக்கன்கள் இருப்பானுங்களே, கோலியாத்து மாதிரி அரக்கன்கள், அவனுங்களை ஓட விட்டு அடிச்சது தாவீது. தாவீதுக்கு அடுத்தபடியாக ஒரு மன்னன் அவர்களுக்கு பெரிய விரோதியாக இருந்து முழுவதும் அடக்கினான் என்றால் உசியா. பெலிஸ்தியர்கள் மாத்திரமல்ல, அரேபியர்கள். ஆமென். ஸோ மிடில் ஈஸ்டில் ஹி வாஸ் த பவர்ஃபுல் கிங். அம்மோனியர்கள் வந்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடினான். ஆமென். அந்த வார்த்தை திரும்பி சொல்ல, எதை தேடினான்? கர்த்தரை தேடினான். அட்வான்ஸ்ட் வெப்பனரி வச்சிருந்தாராம். முன்னேற்ற அல்லது நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள வெப்பன்ஸ், மிஷினரி, வெப்பனரி, ஆயுதங்களை அவன் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. இதாங்க உசியா. இந்த உசியாவோட கட்டின சில விஷயங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதில் அவங்க நாட்டோட டிஃபென்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சான். சிஸ்டமை நன்றாய் வைத்தான். ஏலாத் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்தை கட்டியிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஜெருசலமில் இருந்து போய் ஏலாத் என்று சொல்கிற ஒரு பட்டணம். இவ்வளோ நாள் நான் இந்த ஏலாத்து பற்றி நம்ம பெருசாக படித்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஏலாத்து பற்றி இந்த ராஜா பண்ணதுனால நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு கல்ஃப் ஆஃப் அக்வா என்று சொல்லுகிற ஒரு இடத்துல அது இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இஸ்ரேலை சுற்றி பார்க்க போனீங்கன்னா, இஸ்ரேலுடைய பாலைவனங்களை சுற்றி பார்க்க போனீங்கன்னா, லாஸ்ட் பாயிண்டில் அது இருக்குது. இந்த பாயிண்ட்டு கடற் மார்க்கத்தில் பக்கத்தில் இருப்பதினால் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சாலமோன் ராஜா ஒரு நேவி வச்சுருந்தாராம். பாருங்கள், அலெக்சாண்டர் காலத்திலே நேவி கிடையாது, பாபிலோன் மன்னன் காலத்தில் நேவி கிடையாது. ஆனால் நம்ம சாலமோன் ராஜா நேவி வச்சுருந்துருக்காரு. நேவல் ஃபோர்ஸ் முக்கியம் என்று முக்கியப்படுத்தின மன்னன் நம்முடைய சாலமோன். அந்த பட்டணத்தை இவன் கட்டுகிறான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். இந்த ஏலாத் என்கிற பட்டணம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அவர்கள் சுற்றி திரிந்து நடந்த ஒரு இடம் இந்த ஏலாத்தாய் இருக்கிறது. இந்த ஏலாத் ஏதோமுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டராக இருப்பதினால் ஒரு விசை அந்த இடத்துல தாவீது மன்னன் கூட சண்டைக்கு போட்டு அதை பிடித்திருக்கிறார். அவங்க மகனாகிய சாலமோன் தன்னுடைய நேவல் ஃப்ளீட் அங்கே வச்சுருந்தார். செங்கடல், சிவப்பு கடல் இருக்குது இல்லைங்களா, செங்கடலில் ட்ரேட் பண்ணும்படியாக கப்பல்களை நம்முடைய சாலமோன் ராஜா அங்கே கட்டி இருக்கிறார். எப்பெல்லாம் சண்டை வருதோ அந்த ஏலாத்தை ஏதோம் எடுத்துகிட்டு போயிடும். திரும்பி இந்த யூதா மன்னர்கள் போய் அதை பிடிப்பார்கள். நம்முடைய உசியா போய் அந்த பட்டணத்தை பிடித்தது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தை மறுபடியும் கட்டினான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆகாஸ் ராஜாவுடைய காலத்தில் இது திரும்பவும் ஏதோமுக்கு பிடிக்கப்பட்டு போனது. இந்த ஏலாத் என்கிற பட்டணத்தை இந்த ராஜா கட்டினான். ஹல்லேலூயா. ஆமென். வேற என்னென்னங்க இவர் கட்டினாரு? மிகப்பெரிய தொட்டி, ஹேமத் என்று சொல்கிற ஒரு தொட்டி, அதனுடைய இமேஜ் உங்களுக்கு போடுவார்கள். இந்த தொட்டியை கட்டுவது மிக முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் அன்றைய காலத்திலே தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது என்பதற்காக மிகவும் ஞானமாக இந்த மனிதன் அதை கட்டினான். அது ஒரு ஓவல் ஷேப்டு, வட்டமான ஒரு தொட்டி.
அதை கட்டியிருந்தார். அதை பற்றி டீட்டெயில் என்னால் இப்போ சொல்கிறது டைமில். அடுத்தது கும்ரான் என்று சொல்லுகிற வேறொரு தொட்டியும் கட்டியிருந்தான். இதில் ரொம்ப எக்ஸலண்ட் வந்துங்க, பர்ஷிபா வேலி என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கிலே தண்ணீர் போய் ஆபிரகாமுடைய கிணறுகிட்டலாம் போகுது. இது பெரிய ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸு. என்றைக்கும் எருசலேமுக்குள்ள தண்ணி வருகிறது. ஆச்சரியமான ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத்வேவை இந்த ராஜா கட்டியிருக்கிறாரு. நம்முடைய விஞ்ஞானிகளுடைய அறிவுக்கு எட்டாத அளவில் அன்றைக்கே செஞ்சுருக்கிறான். ஒரு கைத்தட்டு இவனுக்கு கட்டிடுவோம். ஹல்லேலூயா. சாலமோட வாரிசு, தாவீதோட வாரிசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவ்வளவு காரியங்களை செய்தவன் கர்த்தரை தேடினான். அதுதான் அங்கே ஹைலைட். த ஹார்ட் மேட்டர்ஸ். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் எத்தனை பலம் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை பாதுகாப்பு வந்தாலும், நீ கர்த்தரை தேடுகிறாயா? உன் இருதயம் கர்த்தரை தேடுகிறதா? 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவனுடைய யுத்தங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை இப்போ படிக்க நேரம் இல்லை, இருந்தாலும் சில விஷயங்களை பார்க்கலாம். பெலிஸ்தீரோடு யுத்தம் பண்ணிட்டான். காத்தின் அலங்குகளை கட்டினான். யப்னேயின் அலங்குகளை கட்டினான். அஸ்தின் அலங்குகளை இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளான பட்டணங்களை தனக்கென கர்த்தருக்கென கட்டினான். ஆமேன். கூர் பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரும் மெகுனியரும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். மிலிட்டரியில் வெற்றி. அம்மோனியர்கள் வந்து காலில் விழுந்து அவனுக்கு காணிக்கை கொடுத்தார். அவனுடைய கீர்த்தி எகிப்து பரியந்தம் எட்டினது. எகிப்தியர்கள் கூட பயப்படுற அளவுக்கு இருந்தது. எருசலேமில் வந்து மூலை வாசலுக்கு மேலும் பள்ளத்தாக்கு வேலைகளும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டப்பட்டது. அவனுக்கு பள்ளத்தாக்கிகளும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும், ராஜாவோட சொத்தே அநேக ஆடு மாடுகள் இருந்தது. திராட்சை தோட்டங்கள் இருந்தது. கோபுரங்களை கட்டினான், துறவுகளை வெட்டினான். வெள்ளாண்மையை அவன் பிரியனாய் இருந்தான். வைன் ட்ரெஸ்ஸிங், மவுண்டன், கர்மெல் மலை எல்லாவற்றிலும் வெஜிடேஷன் கொண்டு வந்தான். பெரிய யுத்த சேனை வீரர் இருந்தது. அவன் காலத்தில் சம்பிரதியாகிய ஏலியானும் ஆதிக்கக்காரனாகிய மசோயாவினாலும் லக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவினுடைய வகுப்பு சேனை புறப்பட்டது. பராக்கிரமசாலிகள் மாத்திரம் 2600. ஹல்லேலூயா. யாருங்க பராக்கிரமசாலிங்கன்னா? எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல். அவங்க ஒருத்தர் 1000 பேர் கூட அடிக்கலாம், 700 பேர் கூட அடிக்கலாம், அவ்வளவு. ஆமேன். இவர்களின் கீழ் சத்ருவுக்கு விரோதமாக சண்டைக்கு போகக்கூடிய யுத்த மனுஷர் 3,07,500 பேராக இருந்தார்கள். இவ்வளோ லட்சம் பேர் யூதாவில் மட்டும் இருந்தது. இங்கே தாங்க அதிகமாக படிக்கப்படுது. நல்ல ஃபுட்டு கொடுத்து தன்னுடைய மிலிட்ரி மைட்டை உண்டு பண்ணினான். பாருங்கள், வெப்பனரி பாருங்கள். 14ஆம் வசனம். கேடகம், ஈட்டி, தலைசீரா, மார்க்கவசங்கள், வில்லுகள், கல்லெறிகிற கவன்களை ஆயுதப்படுத்தினான். ஸ்லிங்ஸ் டு காஸ்டோம். கல்லெறிஞ்சி எதிரியை கொல்வது என்பது சாதாரணதில்லை. அந்த டெக்னாலஜியோட தாட்டில் தான் பிஸ்தோல்லாம் வந்துச்சு. பிஸ்தோலில் உள்ள அந்த குண்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது இல்லை? இன்னும் இந்த சில அந்த ட்ரெடிஷ்னல் துப்பாக்கிலாம் அதில் ரவன் தான் சொல்லுவாங்க. ஆனால் பறவை என்ன பண்ணுறோம், விழுந்துடும், மெலிசாக இருக்கும். த ஃபோர்ஸ் மேட்டர்ஸ். அந்த மாதிரி துப்பாக்கி அளவுக்கு ஸ்பீடாக இவனுங்க கவன் எறிவானுங்களாம். ஒரு துணியில் கல் வச்சு அப்படி சுருட்டி அடி விடுவான், போய் டார்னு மண்டை அடிக்கும். பெரிய யுத்தம், பெரிய வெற்றி. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது நமக்கு தெரியும். நம்ம மொழியில் சொல்லணும்னா தாவீது கல்லெறிஞ்சு கோலியாத்தை கொண்டான்னு சொல்கிறத விட தாவீது துப்பாக்கியில் கோலியாத்தை சுட்டான். அவ்வளோ ஸ்பீடு. அவனால் ரிவெஞ்ச் கூட எடுக்க முடியல, தடுக்க கூட முடியல. அவனும் மிலிட்ரி மேன் தான், அவனும் மிலிட்ரி மைட் தான், அவனும் யுத்த வீரன் தான், அவனும் எல்லா சண்டையும் பார்த்துருப்பான், இந்த ஸ்லிங் சண்டையும் பார்த்துருப்பான். ஆனால் நம்ம தாவீது வந்து பிஸ்தோலோட ஸ்பீடாக போச்சு, அவனால் தொட முடியவில்லை. ஆமேன். கோபுரம் மேலே நிற்கிறது மட்டும் இல்லை, கொரில்லா வார் புரியக்கூடிய மக்களை வச்சுருந்தா மேலேருந்து ப்ரிசைசிவா. ஆமேன். ஆமாம். அப்படிப்பட்ட வில் வீரர்கள், அம்புகளை எய்யத்தக்கவர்கள், பெரிய கற்களையும் பிரயோகிக்கத்தக்கதாக. அதாவது யுத்தம் பண்ணும்போது அவங்களோட மிலிட்ரி பார்டரில் வந்துச்சுன்னா அவங்க வர்றது ஏண்டா வந்தோம், கோட்டை கதவை தள்ளிட்டு உடச்சிட்டு வருவாங்கள்ல, எதுக்குடா வந்தோன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் உயிராடாததுக்கு மேலே பெரிய பெரிய கல்கள் இருக்கும். கோட்டை சுவர் மேலே பிடிச்சிட்டோன்னு கதவை திறந்ததா மேலேருந்து என்ன பண்ணுவானுங்க, கல்லில் தள்ளி விட்டுருவான், உடைஞ்சிடுவான். அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பிறவினது. அவனுடைய டெக்னாலஜி எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. ஹீ வாஸ் மார்வலஸ்லி ஹெல்ப்டு. ஐயோ, உண்மையில் இந்த ராஜா கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக எகிப்து வரைக்கும் பரப்பினது என்றால் அன்றைக்கு ஈஜிப்ட் தாங்க சூப்பர் பவர். ஈஜிப்டுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் ஊசியா இருந்தான். ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் முடிஞ்ச பிறகு 16ஆம் வசனத்தில் ஹார்ட் மேட்டர்ஸ் அப்படின்றது முக்கிய பங்கை நோக்கி கால் எடுத்து வைக்கிறோம்.
இதயம் முக்கியம். எப்போதும் நம்ம இதயத்தை நம்ம கவனமாக வச்சுக்கணும். இந்த இதயத்தை எடுத்து ஆண்டவர் காலில் சரண்டர் பண்ணணும். எப்போதும் ப்ரே பண்ணணும். என் மனசு என் ஆண்டவர் காலில் தான் இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் மனது, என் நினைவு, என் யோசனை என் ஆண்டவர் காலிலே சமர்ப்பிக்கிறேன். இவன் மன மேட்டிமை ஆனான் என்று பைபிள் சொல்லுதுங்க. ஆமென். The proud heart of Uzziah. He was strong in his heart when he was lifted up to his destruction. உடம்பு பலமாய் இருக்கிறவன் விழுவதை விட இதயம் பெருமையாய் இருக்கிறவன் தான் விழுந்தான். Uzziah was unfaithful to God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்கிறீர்களா? கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்ய தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் அங்கே போயிருக்க கூடாது. தூபம் காட்டுகிறது ஆசாரியர்களுடைய வேலை. யாருடைய வேலை? ஆசாரியர்கள் எங்கேருந்து வருவாங்க? லேவி கோத்திரத்துலேருந்து வராங்க. லேவியில் எந்த கோத்திரம்? ஆரோன் வழியிலேருந்து வந்தாங்க. உசியா நீ எந்த வழியிலேருந்து வந்த? தாவீது வழி. ஓரமாக போன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த எருசலேம் நாட்டையே பிடிச்சாரு உங்கள் தாத்தா, அவரே ஆலயத்துக்கு வாசற்படியில் தான் உட்கார்ந்தார். ஆலயத்தை கட்டினாரே உங்கள் தாத்தா சாலமோன், அவரே ஆலயத்துக்கு வெளியில் அவுட்டோரில் ஒரு சிம்மாசனம் போட்டு தான் ப்ரே பண்ணார். எந்த ராஜாவுமே ஆலயத்துக்குள்ளே வரல. உசியா இதுக்குள்ளே ஆசாரியர்கள் மட்டும்தான் வரணும். அதுவும் எதுக்கு வரணும்? தூபபீடம். இந்த தூபபீடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் 3 பகுதி இருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் கோர்ட்டு, ஆலயத்தோட காம்பவுண்டு சுற்றி வெளியிலெல்லாம். அந்த காம்பவுண்டில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்கல தொட்டி இருக்கும், பலிபீடம் இருக்கும். எந்த பலி பொருள் வந்தாலும் தொட்டியில் என்ன பண்ணுவாங்க? கழுவி பலிபீடத்தில் பலி செலுத்துவாங்க. இந்த அவுட்டர் கோர்ட் நடுவில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் தான் ஆலயம். ஆலய வளாகம், அப்புறம் உள்ளனா இருக்கு ஆலயம். இந்த ஆலயம் வளாகம் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கிட்டே போக முடியாதுங்க. தாவீது கேட்டுக்கிட்டே போகக்கூடாது. கேட்டுக்கு வெளியே தான் தாவீதே. இவன் கேட்டுக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற பில்டிங்குள்ளே போக பார்த்துட்டான். உள்ளக்குள்ள பில்டிங் 2 பகுதியாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். சமூகத்து அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, 2 தட்டு தான். இந்த மாதிரி ஒரு மேஜை 2 தட்டு. ஒரு தட்டில் 6 அப்பம், இன்னொரு தட்டில் ஒரு 6 அப்பம். சுட இருக்கணுமா. காலையில் ஒரு முறை மாற்றுவாங்க, சாயந்தரம் ஒரு முறை மாற்றுவாங்க. அப்போ ஒரு ஆசாரியன் டெய்லி காலையில் போய் என்ன பண்ணுவான்? அந்த அப்பத்தை மாற்றுவான். இன்னொரு ஆசாரியன் போவான், அவன் என்ன பண்ணுவான்னா குத்து விளக்கு ஏற்றுவான். அந்த குத்து விளக்கில் அன்னைக்கு காலையில் இடித்து பிழிஞ்ச ஒலிவை எண்ணெய் ஊற்றணும். ரைட்டா? அதில் கருந்திரியும் தான் வெட்டணும். எல்லாம் கோல்டு சிசர் தான். 2 ஆசாரியம் அப்போ போவாங்க. 3 பேர் போனோம் காலையில். அதில் 3ஆவது ஆள் தூபம் காட்ட போவான். அந்த தூப பீடம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற பாதையில் இருக்கும். அங்கே போய் தூபம் காட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். காலில் ஜில்னு கொலுசு போட்டிருப்பான். எதுக்குன்னா அவன் உயிராகிறானான்னு, அசுத்தமாக போனான்னு செத்து போயிடுவான். கயிறு கட்டி வச்சுருப்பாங்க வெளியே. பாவத்தோடு போனால் இல்லை தப்பாக நினச்சா செத்துட்டான்னா ஜில் சவுண்டு கேட்கலாம், வெளியே இழுப்பாங்க. அது வரலாறு சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு ஆசாரியர்களை பயந்து போகிற இடத்துக்கு யார் போயிட்டுது? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள திரைச்சலை மூடி இருக்கும். திரைச்சலைக்கு உள்ளதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அங்கே பிரதான ஆசாரியன் வருஷம் ஒரு முறை தான் போகணும். நீ வந்து காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிற்கணும். நீ ராஜாவாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் எங்கே தான் நிற்கணும்? காம்பவுண்டுக்கு வெளியே. உள்ளே போகவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறான்? அவுட்டர் கோர்ட்டை தாண்டிக்கிட்டு உள்ளே போய் கதவை திறந்துக்கிட்டு தூபபீடத்தை ஆசாரியர்கள் கையில் பிடுங்கிட்டு, காலையில் போனானா சாயந்தரம் போனான்னு தெரியல, ஒரு நாளைக்கு 2 முறை போவாங்க. தூபபீடம் வச்சுக்கிறவங்களை பிடுங்கிட்டு உள்ளே போனான். ஆர்கியூ பண்ணுறாங்க பெரியவங்க வந்து, போகக்கூடாது உசியா மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். உசியா உன் காலை பார்த்துக்கோ, கவனம், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். நீ அங்கே போகவே கூடாது. பாருங்க, ஆசாரனாக அசரியாவும் அவனோட கூட கத்திரின் ஆசாரனாக பராக்கிரமசாலி 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து வேலியன்ட் மேன் நின்று தடுக்கிறாங்க. 80 பேர். ஏன்னா இங்கே இருக்கிற போலீஸ் வந்து இவரோட ஃபோர்ஸ் கிடையாது, இவரோடது மிலிட்ரிக்கு தான். இது ஆலயத்தை காப்பாற்றுற ஃபோர்ஸு. இந்த பராக்கிரமசாலிங்களாம் ஆலயத்துக்கு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுற ரிலீஜியஸ் மிலிட்ரின்னு சொல்லலாம். எல்லாம் தடுக்கிறாங்க. போடா தூரம்னா, ஏன்னா பயம் இல்லை, ராஜா வச்சே. எல்லாம் தூரம் போனாங்க. உனக்கு அடுத்ததல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட அல்ல, தூபம் காட்டுகிறதுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமார் இருக்கே. ஆமாம், இது கர்த்தர் உனக்கு சொன்ன, நீ ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்வீர், இது உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். போம், வெளியே போம்.
உசியா கோபம் கொண்டான். யாரை பார்த்து நிறுத்துறேன்னா? ஆமென். பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போதே ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபப்படுத்தி முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றி. இஸ்ரேலில் ஒரு லா இருக்குது, ராஜாவாகவே இருந்தாலும் குஷ்டரோகம் பிடிச்சா அவுட் சைட் காம்பவுண்ட், கேம்புக்கு வெளியே, நீ எருசலேமுக்குள்ளே வர முடியாதுடா. ஆமென். ஒரு மனிதனை பெருமை எந்த அளவுக்கு தள்ளினது பாருங்க. ஆமென். பிரதான ஆசாரிய அசிரியா அப்போ இருக்கார். பார்த்து குஷ்டரோகம் பிடித்திருந்து தீவிரமாக இங்கேருந்து வெளிப்பட பண்ண, வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடு வெளியே போயிடுனாங்க. அவனும் தீவிரமாக வெளிப்பட வந்தான். தீவிரப்பட்டான், பயந்துட்டான். அவன் நம்ம நினச்சான், see, the more and more you become powerful, you should tell to yourself that you are becoming powerless before God. எந்த அளவுக்கு நீங்கள் பலப்படுறீங்களோ பணத்தில், குணத்தில், உடம்பில், தெம்பில், படிப்பில், அறிவில், திறமையில், அந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கு முன்பதாக பலவீனப்பட வேண்டும். நம் பெருமைகள் உதவாது. வெளியே வந்தால் தனித்த வீடு கொடுத்தாங்க, ராஜாவே மாற்றிட்டாங்க. அன்னைக்கு காலையில் யோதாம் என்கிற அவன் மகன் ராஜாவானான். ஆமென். வரலாறு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை யாரும் கேட்க போகிறதில்ல. உங்கள் ஒய்ஃப் கூட அவர்கிட்ட போக முடியாது, அது தெரியுமா? அவங்க பிள்ளைங்க கூட அவர்கிட்ட போக முடியாது. இஸ்ரேலோட ரூல். குஷ்டரோகி இந்த கொரோனாவில் நம்மளெல்லாம் ஐசோலேட் பண்ணாங்களே, அந்த மாதிரி, அவ்வளோதான், எங்கேயுமே வர முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார் இந்த விஷயத்தை. யார் எழுதி வைக்கிறாரு? ஆமோத்சின் குமார் நாங்கள் ஏசாயா. பிதாக்களோட நித்திரடைந்தான், அவன் குஷ்டரோகி என்கிறபடினால் அவங்க அப்பா அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஹார்ட் மேட்டர்ஸ் அருமையாக ஸ்டார்ட் பண்ண உசியா. வண்டர்ஃபுல் கிங். பெருமையாக இருக்குது அவரை பற்றி நினைக்க. அவர் கட்டின அந்த பர்ஷிபா வேலி, தண்ணி கொண்டு போகிற அந்த பாதை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் வரலாறு அண்டர் கிரவுண்டில் போகுது. நீங்கள் ஜெருசலேமுக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள். அவர் கட்டின கட்டிடங்கள், உசியா பேரை இன்றைக்கி வரலாறு ஆர்கியாலஜி சொல்லுது. ஆனால் உசியாவை பற்றி பைபிள் இப்படி சொல்லுது. ஹார்ட் மேட்டர்ஸ். என் மகனே, என் மகளே, நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம் கர்த்தருடைய சந்நிதியிலே சந்திப்போம். நம் இதயம் அவர் பார்வைக்கு முன்பதாக உண்மையாக இருப்பதாக. வாங்க நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் எந்த காரியங்களிலாவது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பெருமையாக இருந்திருந்தோமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு விரோதமாக, பரத்திற்கு விரோதமாக என்னுடைய நினைவுகளினால், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய செயல்களில், என்னுடைய வார்த்தைகளில் தேவனே நான் பெருமையாக நடந்திருந்தேனானால் அப்பா என்னை ஒரு விசையாக மன்னிப்பீராக. உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ எங்களுடைய கிரீடங்களை கழற்றி, எங்களுடைய எல்லா மேன்மைகளை கழற்றி உம்முடைய பாதத்தில் வைத்து உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஆராதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கிரீடங்கள் கழற்றி
செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட 2 நாளாகமம் 26வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே அப்பா. உரியாவை போல ஆண்டவரே நாங்கள் பெருமையாய் இருக்கக்கூடாது. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் சாஸ்தாங்கமாய் உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லை, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜாவாகிய உரியா இவர் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்ட பிறகு தன்னுடைய ராஜ்யம் பலப்பட்ட போது அவருடைய இருதயம் கேடுண்டாகும்படிக்கு மேட்டிமை அடைந்ததாம். அந்த நேரத்தில் ஆசாரியர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவர் சென்று அங்கு கர்த்தருடைய தூப பீடத்தை எடுத்து கர்த்தருக்கு தூபம் காட்ட ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அவரை அடித்ததின் நிமித்தம் அவர் குஷ்டரோக பாதிக்கப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், உரியா நல்ல ராஜா தான், கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டார் தான். ஆனாலும் கூட அவர் கேடுண்டாகும்படிக்கு அவருடைய இருதயத்துல மேட்டிமையான இருதயம் காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்ம கிட்டயும் அப்படிப்பட்ட மேட்டிமையான இருதயம் இருக்குமானால் இந்த வேளையில நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நானும் அப்படிதான் அநேக நேரத்தில் சில காரியங்கள் செய்துவிட்ட பிறகு என்னை அறியாமையே இப்படிப்பட்ட பெருமைகள் எட்டி பார்ப்பது உண்டு. ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் தேவ சமூகத்துல கலைத்து விட்டு தேவனுடைய கரத்துல நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில கூட நம்மளுடைய இருதயத்துல நம்ம கைகளை வைத்து நம்ம இப்பொழுது நம்ம யோசித்து பார்ப்போமா, எந்தெந்த இடத்துல நம்ம மேட்டிமையாய் நடந்தது உண்டு, எந்தெந்த இடத்துல நம்ம பெருமையாய் நடந்து கொண்டது உண்டு. இந்த நேரத்துல நம்ம தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களுக்கு தாழ்மை உள்ள இருதயத்தை நீங்க தாங்கப்பா, ஒருபோதும் இந்த மேட்டிமை எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, நாங்க விழுவதற்கு, நாங்க வீழ்ச்சி அடைவதற்கு இது ஒரு காரணமாய் இராதபடிக்கு எங்களை முற்றிலுமாய் நாங்க உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் என்று அவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா?
காக்கிறவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு தாழ்மையை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா பெருமைகளையும் எல்லா மேட்டிமையான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா. இப்பொழுது ஒரு விசையாக இந்த பெருமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தை கொண்டு எதிர்க்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நாங்கள் மேட்டிமை அடையும்படிக்கு இந்த பெருமையின் ஆவி எங்களை ஆட்கொண்டதோ இயேசுவின் நாமத்தினால் அக்கினியை போட்டு சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படிக்கு இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் தாழ்மையாய் ஆண்டவரே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தா, உமக்கு விரோதமாக எங்க இருதயம் மேட்டிமை அடைந்திருந்தா, ஒரு விசையாக எங்களை மன்னிங்கப்பா. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முதற்கொண்டு அப்பா, இதோ நாங்கள் தாழ்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீர் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியாய் நீர் தாழ்மையின் ரூபமாய் நீர் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து ஜெயம் கொண்டீரோ, அப்படியாக நாங்களும் ஆண்டவரே தாழ்மையாய் நடந்து உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம தெய்வ சமூகத்துல நம்ம சாஸ்தாங்கமாய் விழுந்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுடைய கரத்தை பிடித்து கடைசி வரைக்கும் நீர் நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை முழுமையாய் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு பொன்மொழி ஒன்று இருக்கிறது. Bowing in humility before the Lord means recognizing our worth comes from God alone. அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நாம் எதை அங்கீகரிக்கிறோம் என்றால், கர்த்தர் தான் எனக்கு இந்த உயர்வை கொடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு இந்த மதிப்பை கொடுத்தார் என்கிறதை நாம் அங்கீகரிப்பதன் காரியம்தான் நாம் நம்மை தாழ்த்துவது. நாம் தாழ்த்துவோம், கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிவோம், இன்னும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.